அனைவருக்கும் வணக்கம். உலக வரலாற்றில் இருந்த சில வினோதமான வரிகளை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஜன்னல்களுக்கு வரி. 1696ஆம் ஆண்டு இங்கிலாந்து மற்றும் வேல்ஸின் மன்னர் 3ஆம் வில்லியம் பார்த்தீங்கன்னா ஒரு அசாதாரணமான வரியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த அறிவிப்பு ஜன்னல்களுக்கு வரி விதிச்சிருக்கு. மக்கள் தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஜன்னல்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் வரி செலுத்தணுமா? ஏன் அப்படின்னா அரசருடைய கருவூலம் காலியாக இருந்திருக்கு அந்த நேரத்தில். அதை நிரப்புறதுக்காக அவர் இந்த வரி விதிப்பை கொண்டு வந்திருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். 10 ஜன்னல்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய வீடுகள் 10 ஷில்லிங் வரி செலுத்தணும் அப்படின்னும், வரி செலுத்துவதை தவிர்க்க பலர் தங்களுடைய ஜன்னல்களை கற்களால் மூடினாங்க அப்படின்னும் வரலாற்றில் இருக்கு. ஆனால் இது அவர்களுடைய வாழ்க்கை நிலையை ரொம்ப மோசமாக்கி இருக்கு. இந்த வரி கிட்டத்தட்ட 156 ஆண்டுகள் நீடிச்சிருக்கு. இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா இறுதியாக 1851 வரைக்கும் நீடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா இது நீக்கப்பட்டிருக்கு. தாடிக்கு வரி போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். 1535ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் 8ஆம் ஹென்றி மன்னர் பார்த்தீங்கன்னா தாடிக்கான வரியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த வரி ஒரு நபருடைய சமூக அந்தஸ்து அடிப்படையாக கொண்டு விதிக்கப்பட்டிருக்கு. 8ஆம் ஹென்றிக்கு அப்புறமா அவருடைய மகள் 1ஆம் எலிசபெத் மகாராணி 2 வாரங்களுக்கு மேலே தாடி வைத்திருக்கக்கூடிய எல்லாருமே வரி செலுத்தணும் அப்படிங்கிற சட்டத்தை இயற்றியிருக்காங்க. இதில் கூடுதல் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, வரி வசூலின் போது யாராவது வீட்டில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக யார் வீட்டில் இல்லையோ அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அவங்களுக்கும் சேர்த்து வரி செலுத்தியே ஆகணுமா. 1698ஆம் ஆண்டில் ரஷ்யாவுடைய ஜார் பீட்டர் தி கிரேட் அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தாடி வரியை விதிச்சிருக்காரு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டர் தி கிரேட் ரஷ்ய சமூகத்தை ஐரோப்பிய நாடுகளை மாதிரியான ஒரு நவீனமயமாக்க விரும்பினதுனால இந்த வரியை போட்டிருக்காரு. நல்லா பாருங்க மக்களே, அந்த காலகட்டத்தில் மக்கள் தாடி வளர்க்கறதுக்கு கூட வரி செலுத்தியிருக்காங்க. ஆண்மாக்களுக்கு கூட வரி போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. 1718ஆம் ஆண்டில் பீட்டர் தி கிரேட் ஆண்மாக்கள் மீது வரி செலுத்தியிருக்காரு. இந்த வரி யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேய் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும், பேய் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் பொருந்தும். ஏன் அப்படின்னா, உனக்கு தான் பேய் மேலே நம்பிக்கை இல்லை அதுக்காக வரி கொடு, உனக்கு பேய் மேலே நம்பிக்கை இருக்கா அப்போ நம்பிக்கை இருக்கிறதுக்காக அந்த பேய்க்காக வரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மா வரி போட்டிருக்காங்க. ஆன்மா மேலே நம்பிக்கை இல்லைனாலும் நீங்கள் கண்டிப்பாக வரி கட்டியே ஆகணுமா. தேவாலயம் மற்றும் செல்வந்தர்களை தவிர கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த வரியை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க மேலே இது விதிக்கப்பட்டிருக்கு. தாடி வரிய மாதிரியே சேகரிப்பின் போது யாராவது இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுடைய அண்டை வீட்டார், அதாவது பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் சேர்த்து இந்த வரியை செலுத்திடணுமா. அடுத்ததான் மார்பக வரி. இந்தியாவுடைய மோசமான கரும்புலிகளில் இந்த வரியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். 19ஆம் நூற்றாண்டில் கேரளாவுடைய திருவிதாங்கூர் மன்னர் சில தாழ்த்தப்பட்ட சாதிகளை சேர்ந்த பெண்கள் தங்களுடைய மார்பகங்களை மறைப்பதற்காக ஒரு வரியை விதிச்சிருக்காரு. இந்த அதிக வரியை செலுத்தாத பெண்கள் தங்களுடைய மார்பகங்களை மறைக்க அனுமதிக்கப்படலை. இந்த வரியை எதிர்த்து இதை நான் கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன், வரி செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மார்பகங்களை வெட்டிய நங்கேலி அப்படிங்கிற பெண்ணுடைய துணிச்சலால் இந்த வரி இறுதியாக ரத்து செய்யப்பட்டுச்சு. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அதிக ரத்தப்போக்கால் இறந்து போயிருக்காங்க. இதனால் மன்னர் வரியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அடுத்ததாக பேச்சுலர் வரி. ரோமில் 9ஆம் நூற்றாண்டில் திருமணமாகாத பிரம்மச்சாரிகளுக்கு ஒரு வரி விதிக்கப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா திருமணத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் அகஸ்டஸ் பேரரசால் இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. குழந்தைகள் இல்லாத திருமணமான தம்பதிகள் மீதும் அகஸ்டஸ் ஒரு வரியை விதிக்கிறாரு. இந்த வரி 20 முதல் 60 வயதிற்குட்பட்ட தனிநபர்களுக்கு பொருந்துமா. அதே மாதிரி 15ஆம் நூற்றாண்டில் ஒட்டோமான் பேரரசும் இந்த வரியை விதிச்சிருக்காரு. அதாவது நீ கல்யாணம் பண்ணாமல் பேச்சுலராக இருந்தாலும் வரி கட்டணும், அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னாலும் நீ கண்டிப்பாக வரி கட்டி ஆகணும். இத்தாலிய சர்வாதிகாரி பெனிட்டோ முசோலினியும் பார்த்தீங்கன்னா 1924 இந்த வரியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இது 21 முதல் 50 வயதிற்குட்பட்ட திருமணமாகாத ஆண்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் பாருங்கள், கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் கூட வரி கட்டணும். அடுத்ததாக பாலியல் வரி. 1971ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரோட் தீவு கடுமையான நிதி சிக்கல்களை எதிர்கொண்ட போது அப்போ இருந்த ஜனநாயக மாநில சட்டமன்ற உறுப்பினர் பெர்னார்ட் கிளான்ஸ்டோன் என்ன பண்ணுறாருன்னா, மாநிலத்தில் ஒவ்வொரு பாலியல் உடலுறவுக்கும் $2 வரி விதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன்படி ஜெர்மனியில் 2004 நிறைவேற்றப்பட்ட ஒரு வரி சட்டம் தான் இது. ஒவ்வொரு விபச்சாரியும் €150 மாத வரி செலுத்தியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. இது ஜெர்மனியில் விபச்சாரம் சட்டப்பூர்வமானது அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த இடத்துல பாலியல் வரி அப்படிங்கிற சட்டங்களால் நிறைய இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர். பான் நகரில் விபச்சாரிகள் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா €6 செலுத்தணுமா. இந்த பாலியல் வரி நாட்டிற்கு சுமார் €1 மில்லியன் ஆண்டு வருமானத்தை பெற்று தந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இதனால தான் பார்த்தீங்கன்னா நாட்டுடைய வருமானமே அந்த காலகட்டத்தில் களை கட்டி இருக்கான். ஸோ எந்த அளவுக்கு வரி கட்டியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த இடத்துல ப்ராஸ்டியூட்ஸ் இருந்திருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். அடுத்ததான் சிறுநீர் வரி. பண்டைய ரோமில் சிறுநீர் ஒரு
மதிப்புமிக்க பொருளாக கருதப்பட்டிருக்கு. சிறுநீரில் அமோனியா அதிகம் இருந்ததால் துணி துவைப்பதற்கும் பல்களை அந்த துளக்கிறோம் இல்லையா அந்த பற்களை சுத்தம் செய்வதற்கும் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கு. பேரரசர் வெஸ்பாசியன் பொது சிறுநீர் கழிப்பிடங்கள்லிருந்து சிறுநீர் விநியோகத்திற்கு வரி விதிச்சிருக்காரு. அவருடைய மகன் டைட்டஸ் இந்த கொள்கையை கேள்வி எழுப்பிய போது வெஸ்பாசியன் தன்னுடைய மூக்கில் ஒரு நாணயத்தை வச்சு பணம் ஒன்றும் நாத்தம் அடிக்காது, அதனால இந்த சிறுநீர் வரி நான் கண்டிப்பாக வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எவ்வளோ வித்தியாசமான மன்னர்னு பார்த்துக்கோங்களேன். அடுத்ததாக உப்பு வரி. 14ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் உப்புக்கு வரி விதிச்சிருக்கு. இது பரவலாக எதிர்க்கப்பட்டுச்சு இந்த வரி. ஆனால் அதுபோக பிரெஞ்சு புரட்சியில் முக்கிய பங்கு வகிச்சிருக்கு இந்த வரி. இந்த வரி 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா 1945 ரத்து செய்யப்படும் வரை தொடர்ந்து நடந்திருக்கு. அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் உப்பு வரியை விதிச்சிருக்காங்க. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் முதல்ல 1759 உப்புக்கு வரி விதிச்சது. அதுபோக அது 1930 மகாத்மா காந்தியுடைய உப்பு சத்தியாகிரகம் வரைக்கும் நடைமுறையில் இருந்திருக்கு. ஸோ ஓகே கைஸ், நம்ம இந்த உலக வரலாற்றில் ரொம்ப ரொம்ப மோசமான வரிகளை பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த வரிகள்லேயே இது எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது கேட்கும்போதே. இதெல்லாம் எப்படி அந்த காலகட்டத்து மக்கள் டாலரேட் பண்ணிக்கிட்டாங்க, இப்படி தான் வரி செலுத்துனாங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு தோணும் இல்லையா. அந்த வரியை பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஆரம் யாதினல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பட்டனோட கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய ஆரம் அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும்.